தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரே நாளில் எதிரிகளை மாரணம் செய்யும் முறை. இந்த மாரணம் செய்யும் முறையை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க, சரிங்களா? இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நல்லதாக போட முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே ஒரு ஊரில் இருந்தோன்னா நம்மளுக்கு எதிரிக தொல்லை ஜாஸ்தியாக இருக்கும். ஒன்று நம்மளை வாழ விட மாட்டாங்க, நம்மளை அழிக்க நினைப்பாங்க. அந்த மாதிரி நம்மளை அழிக்க நினைக்கிற எதிரிகளுக்கு நம்ம திருப்பி பதிலடி கொடுக்குற விதம் தான் இந்த மாரண பிரயோகம், சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு பணம் இருக்கிறவங்க பணம் இல்லாதவங்கள்ட்ட தேவையில்லாத சண்டைக்கு வருவாங்க. ஒரு ஊருள்ள நம்ம நிம்மதியாக இருக்கவே முடியாது. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, தான் உண்டு, தான் வேலை உண்டுன்னு போனால் கூட அவனுங்க இருக்கிற பணத்திமிரில் நம்மளை ஏதாச்சும் தொல்லை கொடுத்துனே இருப்பாங்க. ஒன்று மாந்திரிக மூலிமா தொல்லை கொடுப்பாங்க, இல்லை இவங்க நேரடியாகவே தொல்லை கொடுப்பாங்க. அப்போ அந்த நேரடியாக தொல்லை கொடுக்குறவங்களுக்கு தாங்கிக்கவே முடியாது. மாந்திரிக மூலியம் ஒன்றும் சொல்லவே தேவையில்லை, நரக வேதனை. அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது நம்ம ஏன்டா உயிர் வாழ்கிறோம், நம்ம செத்துடலாமே அப்படின்ற நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். அந்த ஒரு தவறான முடிவு இனி யாரும் எடுக்க வேண்டாம். உங்கள் எதிரிகளோட அழிவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த செய்யுங்க, சரிங்களா? இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இது தாங்க மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல நல்லா மனப்பாடம் பண்ணுங்கள். நல்லா சரளமாக வரணும். ஒரு 1 ஹவருக்குள்ளே 1008 மந்திரம் சொல்கிற மாதிரி நீங்கள் சரளமாக மனப்பாடம் பண்ணிக்கிங்க. மனப்பாடம் பண்ணிக்கின்னு இது என்றைக்கு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமாவாசை நாளில் சுடுகாட்டில் தாங்க இதை செய்யணும். வீட்டில் செய்யக்கூடாது, சுடுகாட்டில் தான் செய்யணும். சுடுகாட்டுக்கு போயிட்டு சுடுகாட்டு சாம்பலை எடுத்து ஒரு பொம்மை செய்யுங்க. பொம்மை செஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பொம்மைக்கு ஆண் பொம்மையாக இருந்தால் ஆண் பொம்மை உருவம் செய்யுங்க, பெண் பொம்மையாக இருந்தால் பெண் உருவம் செய்யுங்க. அந்த பொம்மைக்கு சிகப்பு கலர் பூ தான் பயன்படுத்தணும். வெத்தலை பாக்கு, பூ, பழம், தேங்காய், பொரிகடலை, பத்தி சூலம், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கருவாடு, முட்டை, மீன், கொஞ்சோண்டு அது இருக்கலாம், சரிங்களா? கவுச்சி ஐட்டம் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிகப்பு கலர் பூ தான் பயன்படுத்தணும், வேறு எந்த பூவும் பயன்படுத்தக்கூடாது. ஒன்லி சிகப்பு கலர் பூ தான். நீங்கள் சிகப்பு நிறை ஆடை உடைத்திருக்கணும், சரிங்களா? அந்த பொம்மைக்கு மேலே நீங்கள் தகடு வைக்கணும். அந்த தகடு எப்படி இருக்குதுன்னா, உங்களுடைய எதிரியோட காலடி மண் கிடச்சிதுன்னா அந்த பொம்மைக்கு அந்த பொம்மையோட கால் பகுதியில் அந்த காலடி மண்ணை தடவுங்க. துணி கிடச்சதுன்னா மேலே வைங்க, இல்லை முடி கிடச்சதுன்னா தலைப்பகுதியில் வச்சு விடுங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு தகடு வைக்கணும். அந்த எந்திரத்துக்கு என்ன பண்ணுங்கள், உருவ பொம்மை வரையணும். அந்த எந்திரத்தில் உருவ பொம்மை வரைஞ்சி அந்த எதிராளியுடைய பேர் எழுதி மரணிக்க வேண்டும்னு அதில் இது பண்ணி எழுதி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பொம்மை மேலே வச்சு அதை ஒரு வாழை இலையில் வச்சுக்கணும். அந்த பொம்மை செஞ்சு வாழை இலையில் முதல்ல வச்சுக்கணும். இதெல்லாம் ரெடி பண்ணிக்கின்னு மஞ்சள் கலந்த அரிசி, சிகப்பு கலந்த அரிசினா நீங்கள் லாஸ்ட்டாக இந்த மந்திரத்தை ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே சொல்லிவிட்டு நீங்கள் சுடுகாட்டை விட்டு வெளியே வந்துடணும். ஒரு 1 ஹவருக்குள்ளே முடிச்சுக்கின்னு வெளியில் குளிச்சுட்டு வீட்டுக்கு போகக்கூடாது. ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போய்ட்டு உட்காந்துடணும், சரிங்களா? 1 ஹவருக்குள்ளே முடிச்சுட்டு இந்த மந்திரத்தை 1008 முறை சொல்லிவிட்டு வெளியில் வந்துடணும். அப்படி 1008 முறை சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கோழி என்ன பண்ணுங்கள், அதுக்கு பலி கொடுத்து அந்த கோழியோட ரத்தத்தை அந்த அரிசி மேலே தெளித்து, அதுதான் சிகப்பு கலர் அரிசி, அது மேலே வச்சுக்கின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த தனியாக அதை ஓரமாக எடுத்து வச்சிங்க. சிகப்பு கலர் அரிசியை ஓரமாக எடுத்து வச்சுங்க. இந்த கோழிக்கு பலி கொடுத்தீங்கள்ல, பலி கொடுத்ததை அப்படியே அங்கேயே போட்டுட்டு இந்த பொம்மையை பள்ளம் தோண்டி ஏதாச்சும் ஒரு சுடுகாட்டிலே ஒரு ஓரமாக பள்ளம் தோண்டி புதைச்சிட்டு வந்துடுங்க. புதைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா எதிரி ஒரே நாளில் இறந்து போயிடுவான். அது எப்படி இறக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரிசி நீங்கள் வச்சுன்னுக்கிறீங்கல்ல, இந்த அரிசி எடுத்து போய் இவங்க எதிரியோட வீட்டு வாசப்படியோ இல்லை அவனுடைய சம்மந்தப்பட்ட இடத்துலையோ நீங்கள் தூவுனீங்கன்னா
இங்கே நீங்கள் செஞ்ச இந்த மாரண பிரயோகம், இந்த உச்சாட்டம் இந்த மாரண பிரயோகம் வந்து நேராக அவனை போய் தாக்கி அவன் உடம்புல இருக்கிற ரத்தத்தை மொத்தம் உறிஞ்சி எடுத்து ஒரே நாளில் இறந்து போவான். சரிங்களா? இதுதான் எதிரியோட மாரண பிரயோகம் செய்யும் முறை. சரிங்களா? இது வந்து நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு உடனே வீட்டுக்கு வரக்கூடாது. ஒரு கோயிலுக்கு போயிருக்கணும். கோயிலுக்கு போயிட்டு இருந்துட்டு என்ன பண்ணுங்கள், வரும்போது கோயில் சாமி பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு எங்கேயாச்சும் ஒரு குளத்துலையோ கடல்லையோ குளித்து எழுந்துட்டு சாமி பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு இல்லாதவங்களுக்கு எதனா உதவி செஞ்சுட்டு வீட்டுக்கு வாங்க. சரிங்களா? இது எல்லாருக்கும் செஞ்சிடக்கூடாது. நல்லவங்களுக்கு செஞ்சிங்கன்னா அது போய் பலிக்காது. கெட்டவங்களுக்கு மட்டும்தான் பலிக்கும். ரிட்டன் திரும்பி நம்மளுக்கே வந்து அடிக்கும். சரிங்களா? இது இந்த மாதிரி விஷயம் இருக்குதுன்றது எனக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன். மற்றபடி கெட்டதை எதுவும் செய்யாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல எண்ணத்தோடு இருங்க. யாரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையாக நினைக்க வேணாம். வாழ போகிறது நம்ம இன்னும் கொஞ்ச நாள். அதனால் தயவு செஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பாக இருங்க. பகையாக நினைக்க வேணாம். எதுவுமே நிரந்தரம் இல்லை. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. சரிங்களா? நிரந்தரம் இல்லாது. அதனால் இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருப்போம். எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைங்க. சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் என்ற பெல்லை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஆதரவு கொடுங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நல்லதாக போடுறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.